ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப 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 சுமார், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமார். அழுக வச்சுட்டாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் படம் அப்படின்னு தான் சொல்லுறோம். படத்தோட ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே ப்ரெடிக்டட் சீன் தான், ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வழக்கம் போல் அங்கங்கே ஒரு சில படத்தெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. 10 காமெடி ட்ரை பண்ணுறாரா, ஒரு 2 காமெடி 3 காமெடி தான் ஒர்க் அவுட் வச்சு. இப்போ ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்க போல், இந்த படத்தில் ஏதோ கருத்து சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப 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 சுமார், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமார், அதோட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிளாக்மெயில் செல்ஃபின்னு ஒரு படம்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்ல படம் தான், ஆனால் அந்த படம்லாம் ஓடல. ஏன்னா ஜிவி நடிச்சிருக்காரு, நடிக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு அந்த படத்தில் ஓட விடல. பட் இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ், பட் எதிர்பார்த்து வரும்போது அவர் நடிப்பது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான கேரக்டர் கிடையாது, பட் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்ல வேண்டிய அந்த லாஸ்ட் 25 மினிட்ஸ் விஷயத்துக்காக 2 hours 36 minutes இழுக்கணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஓவராலாக ரொம்பவே ஒரு சுமாரான படமாக இருக்குது. படத்தோட கதை தகப்பன், ஃபாதர் வந்து பையனுக்காக எது வேணாலும் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதை. அதான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஒரு சில தகப்பனுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அது அந்த விஷயத்தை தான் வந்து 2 மணி 36 நிமிஷமாக இழுத்துருக்காங்க. அது எதுக்கு இவ்வளோ பெருசாக இழுக்கணும்னு நிஜமாவே தெரியல. இப்படி இழுத்ததுனால தான் அந்த டிராகிங்னஸ் போகுது. அந்த காமெடி ஒன்லைனஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனாலும் அப்படி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது. இப்போலாம் வர படத்துக்குலாம் வந்து லாஸ்ட் 30 minutes எமோஷனை குத்தி விட்டா படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுவும் நம்புறாங்க, சில ஆடியன்ஸ் வந்து அதையும் நம்பிடுறாங்க, எமோஷன் குத்தினா படம் ஹிட் ஆயிரும்னு சொல்லிட்டு. பட் அதுக்குன்னு ஒரு வாழை இலையில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடே நல்லா இல்லாமல் கடைசியில் ஸ்வீட்டு மட்டும் நல்லா இருந்தது, என்ன பிரயோஜனம்? எல்லாமே நல்லா இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஓவராலாக இது ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹாப்பியாக ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அழுக வச்சுட்டாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப எனக்கு எங்கள் அப்பா நான் வந்துச்சு அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் தூவி இருக்காங்க. அது இல்லாமலாம் படம் கிடையாது. 2.5 மணி நேரம் கொஞ்சம் வலியும் வலிச்சிட்டாங்க. ஒரு 2.5 மணி நேரம் போகிறது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் படம். அவன் வேஸ்ட் இந்த கொண்டு போய் அவன் இந்த வயசில் ஒரு பிள்ளையை உஷார் பண்ணுறான்பா, சின்ன பொண்ணு. அது ஒரு அன்பு பாசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்பாஸ், அப்புறம் ஹீரோயினி பண்ணியிருந்தார். ஏதோ ஆல்ரெடி பல ஹீரோ இருந்தாலும் இவருக்கு ஓகே தான். அப்பா காட்டு தானே, அப்பா காட்டு இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல அங்கே இருந்துச்சு, என்னடா வேலை சம்மந்தலாம் இவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே படம். ஒரு 2.5 மணி நேரம் கொஞ்சம் வலிச்சுட்டாங்க, கொஞ்சம் டைமிங் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, ஏதோ பண்ண படம் நல்லா இருக்குது வந்து பார்க்கலாம். ஆனால் 2.5 மணி நேரம் போட்டுக்கிறாங்க, வலிச்சிக்கிறாங்க, அது மட்டும் தான். மற்றபடி லேக் ஆச்சு, மற்றபடி ஓகே படம் நல்லா இருக்கு. ஹீரோயின்லாம் ஒரு மைண்ட் இல்லை, ஹீரோயினுக்கு பார்த்தா போத்திங்கன்னு பார்த்தா அவன் போட்டின்னு அவனுக்கு கொஞ்சம் கிளாமரை காட்டியிருக்கலாம் தலைவா. என்ன தலைவா எல்லாமே கலக்கலந்து கொண்டு போய் தான் தானே ஹாப்பியாக அவர் ஆடினே இருப்பேன், உங்கள் மேலே ஆடினே இருப்பேன் அப்படின்னே இருக்காரு. இருந்தாலும் இந்த பொண்ணு கொஞ்சம் நான் காட்டினே இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம்ல, அது ஒன்று விட்டாங்க, அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே. அப்பா பையன் சென்டிமெண்ட் தான் படம். லாஸ்ட் வீக் கூட அந்த யூத்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் இதே தான் அப்பா பையன் சென்டிமெண்ட்டு. இந்த வீக் திருப்பி இப்படி ஒரு படம் வந்திருக்கு, ஹாப்பி ராஜ்னு சொல்லிட்டு. படத்தோட ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே ப்ரெடிக்டட் சீன் தான், ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி படத்தோட ஹீரோயின் வந்து திடீர்னு ஐடி கம்பெனியில் இருக்கும், திடீர்னு வந்து லவ் பண்ணும். அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம கடுப்பாக இருக்கும். என்னடா இது டேய், ஒரு ஐடி கம்பெனியில் போய் அது டீம் லீடுன்றாங்க, பார்த்தா லவ் வருதுங்கிறாங்க. இதெல்லாம் சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இப்படி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல, சினிமாவில் மட்டும் தான் ஒரு சிலது முடியும். சினிமா சுதந்திரம் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. இது தெரில என்னன்ட்டு, அதாவது இவங்க சென்டிமெண்ட்டை போட்டால் தான் வந்து படம் ஓடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். அதனால் இவங்க இது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடி எடுத்த படம். அப்பாஸ் எல்லாம் உள்ளே இருக்காரு, கொஞ்சம் முன்னாடி எடுத்த படம் தான் இது. அதிர்ச்சி அருணோட இது காமெடி நல்லா இருந்துச்சு. ஷோபா பையன் சும்மா வராப்புல, சும்மா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக வராப்புலையே, மற்றபடி பெருசாலாம் ரோல்லாம் எதுவும் கிடையாது. ஜிவி வந்து சோலோவாக விட்டால் நடிக்க தெரியாதான்னு தெரியல, இல்லை ஒழுங்காக பண்ண மாட்டாருன்றதுக்காக கூட ஒரு ஆளை வச்சாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஓவரால் பார்க்கும்போது படம் அப்படியே கிறிஸ்பாகவே போயிட்டு இருந்துச்சு. லேக் கொஞ்சம் அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. ஜிவிக்கு கம்பேக்லாம் சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்லலாம். ஜிவி வந்து வழக்கம் போல் எந்த டைமுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியாமல் எப்பவுமே ஒரே ரியாக்ஷன் படம் ஃபுல்லாக கொடுத்துட்டு வராரு அவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வழக்கம் போல் அங்கங்கே ஒரு சில படத்தெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. பட் ஓகேவா, ஃபுல்ஃபில்லிங்காக பேச்சுலர் படத்தை எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துச்சு. ஆக்சுவலாக அவள் அங்கேயுமே வந்துட்டு ஊர் விட்டு இங்கே பேச்சுலர் வந்து வேலை தேடி ஒரு பொண்ணை உஷார் பண்ணி எல்லாமே அதே தான். ஸோ எனக்கு லைட்டாக பயம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த அப்பாஸ் அவங்க ஃபேமிலியெலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போச்சு. கிரிஞ்சி பூமர்லாம் ஆக்கி பெருசாக வசனம்லாம் பேசி அள வைக்காமல் ரொம்ப அழகாக ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபன்னு தான் கொண்டு போனாங்க. அப்போ அம்மா பிள்ளைய வச்சு எடுத்துகிட்டு இருக்கும் போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா, ஜாலியாக அம்மாக்காக பாட்டு எழுதும் போது அப்பாக்காக எடுக்கட்டும், நாங்களாம் எங்கே தான் போகிறது அப்பாக்கெலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னும் நல்லா பயன்படுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு. நல்லா இருந்தது, அவங்க வந்த இடம்லாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதிர்ச்சியை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி முத்தண்ணனுமே வந்துட்டு கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம். நான் பயன்ட்டாங்க போல் முத்தண்ணன் விஜய் டிவி காமெடியெல்லாம் போட்டு வரோன்னு அதிர்ச்சியுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த லேக் ஃபீல்லாம் வந்திருக்காதுன்னு தோணுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வளர்ந்த ஒரு பையன், ஹீரோயின் வந்து ஒரு மாடர்ன் சிட்டி கேர்ள். 2 பேரும் லவ் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 2 ஃபேமிலி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்காங்களா, எப்படி ஒன்று சேர்றாங்கன்னா படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லவ் அண்ட் காமெடி வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இந்த காமெடி வந்து ஒரு 10 காமெடி ட்ரை பண்ணுறாரா, ஒரு 2 காமெடி 3 காமெடி தான் ஒர்க் அவுட் வச்சு. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜுங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. மூவி எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனாக நல்லா போச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. கிரிஞ்செலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா கனெக்ட் ஆச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் எல்லாமே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். அப்பா பையன் ரிலேஷன் கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஜிவி சார் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. அதில் சொன்ன மாதிரி இன்னசென்ட் ஃபேஸோடு தான் இருக்கார். ரியலாகவுமே ஜிவி சார் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் தான். கதைன்னு பார்த்தீங்கன்னா அப்பா தாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு பிள்ளைங்களுக்காக என்ன சாக்ரிஃபைசன் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கல்ச்சரல்ஸ் பற்றி நம்மளுடைய ஆடையோ நம்மளுடைய வெளியே தோற்றமோ ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நியமிக்காது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.